வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேஷன் ஷாப்பில் போய் நிறைய திங்ஸ்லாம் வாங்குறப்ப அடிஷ்னலாக நமக்கு 2-3 திங்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா டீ தூள். ஸோ இந்த டீ தூளில் வந்து நாங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, அது வந்து அவ்வளோவா நல்லாவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அது வந்து வேஸ்ட்டாக போதே, வேறு வழி இல்லை, அது வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதோட நம்ம 2-3 பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா அந்த டீயோட டேஸ்ட் வேறு லெவலில் மாறப்போகுது. ஸோ அப்படி அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரேஷன் ஷாப்பில் வாங்குகிற அந்த டீ தூளில் போடுற டீ வந்து நமக்கு அவ்வளோவா பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது கிடையாது. ஸோ வேறு வழி இல்லைடா, நம்ம இதில் தான் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குடிக்கிறோம். ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டீயை நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மசாலா டீ மாதிரி மாற்றி குடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் இந்த டீ தான் வேணும்னு கேட்டு குடிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம அந்த பொருட்களை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்டு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, மசாலா டீ மாதிரி நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம்னு. நம்ம இந்த மாதிரி செய்வோம்னு நினச்சிட்டே நிறைய பிராண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மசாலா டீ மாதிரியே வந்து டீ தூளை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரெடிமேடாக அதையும் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம வீட்டிலே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நார்மலான டீ தூளில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா டீ உங்கள் வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. அதுதான் உங்களோட ஹெல்த்துக்கும் கூட நல்லது, அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நான் வளன்னு பேச ஆரம்பிக்கல. இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ண போகிறோன்றதை பார்த்துலாம், அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் நீங்கள் அதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் டீ போடுறீங்களோ அதில் நீங்கள் அந்த ரேஷன் டீ தூள் போடும்போது இதையும் நீங்கள் அதோட வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சுக்கை லைட்டாக இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதோடு வந்து நீங்கள் இந்த சுக்கையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு பொடி மாதிரி நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து ரேஷன் டீ தூளில் டீ போடுறீங்களோ அப்போ அதோடு நீங்கள் இந்த மசாலாவை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் மட்டுமே போதும். வீடே மணக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். உங்களோட ஹெல்த்துக்கும் இது ஒரு சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு டீ தான். அண்ட் அது மட்டும் இல்லை, டீயே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த டீ வேணும்னு கேட்டு வாங்குவாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் வேறு லெவல்னு சொல்கிறேன்னா அப்போ அது எந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இது நான் வந்து அந்த ரேஷன் டீ தூள் மட்டும் சொல்லலை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூள்லையும் சில பிராண்ட் டீ தூள்லாம் வந்து அவ்வளோவா வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ அதை கூட வாங்கி அதில் நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணும்போதும் கூட இதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் குடிக்கிற டீயோட இது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ நீங்கள் குடிக்கிறனால உங்களோட ஹெல்த்துக்கு நான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவலி, தலைபாரம், சளி, இருமல், மயக்கம், அடிக்கடி வாந்தி வருது, கண்ணி எரிச்சல், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து தலைவலி வரப்போ நம்ம நார்மலாக டீ போட்டு குடித்தாலே நமக்கு வந்து தலைவலி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடு நம்ம இந்த மசாலா டீ குடிக்கிறப்ப நமக்கு இன்னுமே நம்ம வந்து சூப்பராக நம்ம ரிலீஃப் ஆகி நல்லா பிரிஸ்க் ஆயிடுவோம். அதனால் வந்து இந்த மசாலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். டெய்லியும் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் டீ போடுறப்ப இதை லைட்டாக ஆட் பண்ணி மட்டும் குடித்தாலே போதும். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான டேஸ்ட், சூப்பரான ஸ்மெல் அண்ட் சூப்பர் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு டீ தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். அதாவது டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பாய்.